சிறியதொரு விளம்பர இடைவேளையின் பின்பு மீண்டும் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள் இணைந்திருக்கும் பல்வேறுபட்ட பகுதிகளை பார்த்துவிட்டு வந்திருப்போம். நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்ததாக நாங்க பார்க்க இருக்கிற பகுதி அதிதி பக்கம். பல்வேறுபட்ட துறை சார்ந்தவர்கள் பல்வேறுபட்ட சாதனையாளர்களை நாங்க நேர்காணல் உங்களுக்காக வழங்கிட்டு வர அந்த வகையில இன்றைய நாளுக்கான நேர்காணல் எங்களோட இணைந்துக்க போறாங்க எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஹசனார் அயூப் கான் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கேன். உங்களை சந்திச்சது ரொம்பவும் மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சி. ஆரம்பத்துல இப்ப நான் சொன்ன மாதிரி எழுத்தாளர் கவிஞர் அப்படின்னு வரும்போது தமிழ் மேல அதீத பற்று கொண்டவங்களா காணப்படுவாங்க. இந்த எழுத்தாளர் துறைக்கு நீங்க எப்படி வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் ஒட்டம்மாவடி தேசிய பாடசாலையில் ஆரம்ப வகுப்புகளை கற்றேன். பிறகு வாழைச்சேனை தேசிய பாடசாலை அலியார் ஏராவு பாடசாலை கற்கும் காலங்களில் ஆரம்ப காலத்தில் எனக்கு எம்எஸ் மீரசாய் பிரின்சிபல் ஆசிரியராக இருந்தார். அவர் தமிழில் நல்ல ஒரு இலக்கியவாதி. எங்களை கடுமையாக என்னை கண்காணித்து வாசிப்பு பழக்கம் புத்தகங்களை தந்து எனக்கு இலக்கியங்களை தமிழ் பாடங்களில் கூடுதல் ஆர்வங்களை ஏற்படுத்தினார். அதே மாதிரி லோரன்ஸ் மன்னன் உண்டு, அவரும் எங்களோட அப்பாட ஃப்ரெண்ட் உண்டு. அவரும் நான் டியூஷன் எடுத்தேன். தமிழ் ஆங்கிலங்களுக்கு எனக்கு கடும் முயற்சியில் தந்து என்ன இருவரில் இருந்து ஏனைய சில ஆசிரியர்களால் நான் பாடசாலை காலங்களில் போட்டிகள், தேசிய பாடசாலை மட்டத்துக்கு இடையிலான பேச்சு போட்டி, கவிதை போட்டிகளெல்லாம் நான் பரிசில் பெற்றிருக்கேன். அதே மாதிரி பத்திரிகைகளில் எல்லாம் நான் கவிதை கட்டுரை எல்லாம் எழுதி பழக்கம் இருந்துச்சு. பிறகு இப்படி நான் லைப்ரரிகள் ஈவினிங்கில் ஃபுட்பால் விளையாட போவேன். எப்போ அதிகமாக நான் ஃபுட்பாலில் விளையாட்டு துறையில் நான் முக்கியத்துவம். அதே மாதிரி இரு கண்கள் மாதிரி இலக்கியத்துறை லைப்ரரியில் போய் நான் அதிகமாக பேப்பர்கள் புத்தகங்கள் எல்லாம் வாசிப்பு பழக்கங்களை நான் கொண்டிருக்கேன். இதுகளால் தான் எனக்கு இருந்த ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி இந்த துறையில் நான் வரணும் உண்டு. பெரிசா நான் சாதிக்கின்ற ஒன்றும் பெரிசா நான் சொல்லலை. எவ்வளவு சாதனையாளர் இலக்கியவாதிகள் கவிஞர்கள்லாம் இருக்காங்க. நான் சிறிய ஒரு ஆள். இவங்களை கண்டு தான் நான் எனக்கு ஒரு ஆர்வம் ஒன்று ஏற்படுத்திச்சு. ஆரம்ப காலங்களில் நான் கவிஞர் கண்ணதாசன், கவிப்பேரரசு கண்ணதாசன், பாலி, கவிக்கு அப்துல் ரஹ்மான் கவிஞர்கள்ற புக்குகள் எல்லாம் நான் கடுமையாக கவிஞர் மீர்த்தா வெளிநாட்டு புக்குகள்லாம் படிப்பேன். இங்கே காப்பிக்கோ, ஜின்னா சரப்டீன், அஷ்ரப் சியாப்டீன், இங்கே உள்ள பலர் ஃபேமஸான புக்குகள் எல்லாம் நான் எப்பயும் வாசிப்பேன். அதுகளில் தான் என்னையே ஒரு எழுத்துத்துறைக்கு ஒரு ஊன்று சக்தி அமைஞ்சது என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அழகா சொல்லியிருந்தீங்க. ஒவ்வொரு துறையும் வரும்போது இந்த எழுத்தாளர் கவிஞர் அப்படின்னு சொல்லும் போது நிறைய வர்ணனைகளை கொண்டவங்களா காணப்படுவாங்க. நிறைய தமிழ் சார்ந்த விஷயங்களை அதீத பற்று கொண்டிருக்கக்கூடியவங்களா காணப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு துறையும் இருக்கும்போது ஒவ்வொரு துறைக்கும் சார்ந்தவர்கள் அந்த துறைக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நிறைய ஆர்வம் இருக்கும். அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க ஃபுட்பால் ஆர்வம் இருந்துருச்சுன்னு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த ஆர்வம் இருப்பவங்களா இருந்தால் ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருப்பாங்க. அதே ஒரு அழகியல் துறை சார்ந்தவங்களா இருப்பாங்களோ, அழகியல் ஒரு ஃபேமஸ் ஆனவங்களா இருக்கலாம், நடிப்பு துறையில ஃபேமஸ் ஆனவங்க இருப்பாங்களா இருந்தால் நடிக்க ஒரு திறன் கொண்டவங்களா காணப்படுவாங்க. இப்படி இருக்கும் போது இந்த எழுத்து துறையில முக்கியமா உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம் எது மூலமா உங்களுக்கு ஆர்வம் கிடைச்சுன்னா அதை செய்யணும், இந்த துறைக்கு வரணும், இந்த துறை நிறைய விஷயங்களை சாதிக்கணும், அந்த ஆர்வம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? என்னன்னா நான் அதிகமாக புத்தகங்கள் எல்லாம் படிக்கும் போது பிறகு யோசிச்சேன், சமூக பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் மத்தியிலே சொல்லணும். அதுகளெல்லாம் சொல்கிறேன்டா ஒன்று எழுத்துத்துறை மூலம்தான் இந்த மக்களுக்கு சென்றடையும். அந்த டைமில் நான் பாடசாலை வாழ காலங்கள்லாம் இந்த மாதிரி எல்லோரும் இப்போ அதிகமான இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் ஃபோன்லாம் இருக்கு. அந்த டைமில் மிச்சம் பேப்பர்கள் லைப்ரரிகளில் தான் ஆக்கல்ற காலங்கள் போச்சு. அப்போ எழுத்து மூலம்தான் தனது கருத்தை நான் வெளியிடணும்னு எனக்கு சிறிய காலத்தில் இருந்து ஒரு உந்து சக்தி வந்து ஏற்படுத்திச்சு. அதன் மூலம் நான் பல விஷயங்களையெல்லாம் நான் சொல்லி நல்ல கவிதைகள் கொஞ்சம் பார்த்து தான் நான் 4 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கேன். முதலாவது கடந்து போகும் சத்தங்கள், அது முழுக்க கவிதைகள். முதலாவது புத்தகம் இலங்கை கல்வி திணைக்களத்தாலே எனக்கு நூலக அங்கீகாரம் கிடைச்சிச்சு. ரெண்டாவது
கட்டுரை உண்டு, விழித்தெழு மனிதனே. அந்த கட்டுரைகள் பாடசாலை மாணவர்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருந்துச்சு. கல்வி திணைக்களத்தால் எனக்கு நூலக அங்கீகாரம். 3வது தெரித்தெழும் எண்ணங்கள். இந்த இதுக்கு ஜின்னா சேரும் கவிஞர் இக்பால் இருவரும் புகழ்பெற்ற ஆக்கள், இலக்கியவாதிகள். அவை 2 வரையும் எனக்கு அணிந்துரை தந்திருக்காங்க. அது அவங்களோட புத்தகங்களும் கூட நான் கடுமையாக வாசிப்பேன். நான் எங்களை மச்சான் இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தார், ஜப்னாலேஸ் பொண்ணுத்துரண்டு, கடும் இலக்கியவாதி, ஃபேமஸ். அவரோட புத்தகங்களையும் இருந்துச்சு. அதுகளையும் நான் வீட்டுகளில் சும்மா இருக்கும் டைமில் அதுகளையும் வாசிப்பேன். நான் ஊரில் எஸ்எல் அனிஃபா சார் இருந்தார், அடுத்த வையமட் சார், இப்படியான எங்களோட பகுதியில் இலக்கியவாதிகள் இருந்தாங்க. அவங்களோட புத்தகங்களும் கூட நான் வாசிக்கிறேன். நிச்சயமாக. அதாவது நீங்கள் வெளியிட்ட 4 புத்தகங்களுக்கு அதிகமாக வெளியிட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஒவ்வொரு புத்தகங்களும் ஒரு பொருள் தரக்கூடியதுன்னு சொல்லலாம். அதிலும் ஆரம்ப செயல் உங்களுடைய எழுத்தாளர், கவிஞர் என்ற ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கப்பட்டதுக்கு காரணம் உங்களுடைய இந்த கடந்து போகும் சத்தங்கள் என்ற இந்த முதல் புத்தகம். இந்த புத்தகத்துல தான் வந்து உங்களுக்கான அரசு அங்கீகாரம், அந்த இலக்கியத்துக்கான விருதும் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்டு சொல்றீங்க. இந்த புத்தகத்தை பற்றி சில விஷயங்களை சொல்றீங்களா? கடந்து போகும் சத்தங்கள், இந்த புத்தகம் எனது பெற்றோருக்கு நான் சமர்ப்பணம் செய்தேன். பெற்றோர்களுக்காக சமர்ப்பணம் செய்யப்பட்ட எனது பெற்றோர் ஒரு கடை வச்சிருந்தார், ஹசன் அண்ட் டெக்ஸ்டைல் புடவை கடை. இனி அப்பாடப்பா ஒரு விவசாயி. சிறு வயதில் இருவரும் பெற்றோர் இழந்துட்டார். இது எனக்கு பெரிய ஒரு தாக்கம் ஒன்றாக இருந்துச்சு. அவங்களுக்கு தான் இதை நான் சமர்ப்பணம் செஞ்சேன். பிறகு இந்த புத்தகத்தை 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் வெளியிட்டேன். இதில் பல தலைப்புகள், தாலாட்டு, சிகரெட் பழக்கம், காதல், தென்றல், அடுத்தது சவுதி பெண்ணின் குமுறல்கள், முறையற்ற திருமணம், உடன்கட்டை ஏறாது, விதவை பெண், இப்படி புரட்சியான சில உடல் உறுப்புகள் விற்பனை. சாதாரணமாக இன்று பணத்துக்காக எவ்வளவு பேர்கள் தங்கள் உறுப்புகளில் கிட்னியை கூட 2 கிட்னியில் உண்டோட வாழலான்னு சொல்லி புரோக்கர்மார்கள், இடைத்தரகர்கள்ன்ற ஆபாச வார்த்தைகளை நம்பி எவ்வளவு இளைஞர்கள் கூட வாழ வேண்டியாக்கள் பணத்துக்காக விற்காங்க. உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுது. இதை கூட நான் கண்டிக்கிறேன். ஒரு தானம் செய்கிற வேறு ஒரு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும். இது பணத்துக்காக எவ்வளவு பேர் விற்கிறத நான் கண்டித்து அது கவிதையில் எழுதுகிறேன். இது யாரும் நான் சொல்லுவேன் எந்த இப்போ எழுதிக்கால என்னன்னு தெரியாது. நான் எழுதின பீரியடில் யாரும் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி கவிதையில் எழுதலை. அதனால தான் எனக்கு இங்கேயும் வெளிநாட்டிலையும் எனக்கு விருதுகள் கிடைச்சிச்சு என்பதை தெரிவித்து கொள்கிறேன். நிச்சயமாக. அதாவது இந்த கடந்து போகும் சத்தங்கள் அப்படின்ற புத்தகம் தான் அவங்களுடைய ஆரம்ப புத்தகமாக காணப்படுது. இதில் நிறைய விஷயங்கள், அதாவது உடல் உறுப்பு தானம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த விதவை பெண்ணின் குமரல், இது பற்றி சில விஷயங்கள் நீங்கள் சொல்லி, உடன்கட்டைகள், இது போன்ற விஷயங்கள்னால தான் வந்து ஒரு எழுத்தாளர் அதாவது சொல்லுவாங்க இல்லையா, 10ல் 11 இருக்கக்கூடாது, அதில் தனித்த ஒருவராக காணப்படணும் அப்படின்னு சொல்லி. அப்படி உங்களுடைய திசையில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு இனப்பிரச்சனை, அந்த டைமில் இனப்பிரச்சனையில் போயிட்டு சகல யாரும் அடக்குமுறையாக வாழ்கிறத நான் விரும்புகிறேன். யாரும் சுதந்திரமாக தங்களுக்கு ஒரு உரிமையில் வாழ வேணும். அதை நான் எனது புத்தகங்களில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் இல்லை. தோட்ட தொழிலாளர்கள் கூடுதலான உழைப்பு, குறைந்த வருமானம், ஊதியங்களுக்கு தனக்கென்று அத்தியாவசிய வீடுகள், ஏனைய கல்வி வசதி இல்லாமல் இன்று கூட அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதை கூட நான் எனது விழித்தெழு மனிதனையில் கட்டுரையாகவும் சொல்லியிருக்கேன், கவிதையிலையும் சொல்லியிருக்கேன். இலங்கையில் முக்கியமாக நாங்கள் படுகின்ற கஷ்டங்கள், துயரங்கள், இப்போ இளைஞர்கள் எதிர்நோக்குறது, குறிப்பாக பெண்கள் இந்த சமூகத்தில் சீதன பிரச்சனைகள், உடன்கட்டை ஏறுறது, இப்படி வட்டி, இப்படி சமூகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுது அன்றன்ற அதுகள் எல்லாத்தையும் நான் முதலாவது புத்தகத்தில் கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கேன். குறிப்பாக அதே மாதிரி காதல்கள், இப்போ உள்ள இளைஞர்கள் இந்த மாதிரி காதலில் பற்றி, மனிதனுக்கு தேவையான சகல அம்சங்கள், தாயை பற்றி நான் சொல்லப்பட்டிருக்கேன். முதலாவது இல்லை, அது முதலாவதிலேயே என்றது உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாட்டில் நான் தெரிவு செய்யப்பட்டு என்னை கௌரவித்தாங்க. அதுக்கான நிர்வாக குழுக்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். முதலாவதிலே நான்
ஒரு உலகத்துக்கு ஒரு அடையாளம் காட்டப்பட்டது. அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி. இரண்டாவது விழித்தெழும் மனிதனை கட்டுரை புத்தகம் இலங்கை அரசாங்கம், இது ரெண்டுக்கும் எனக்கு நூலக அங்கீகாரங்கள் கிடைச்சிச்சு. அது ஒரு சந்தோஷம். மூன்றாவதாக தெரித்தெழும் எண்ணங்கள், இந்த புத்தகத்தை நான் சாகித்ய மண்டலத்துக்கும் அனுப்புனேன், பல இடங்களுக்கும், இலங்கைக்கு. இதுக்கு பெருசாக விருது ஒன்று மண்டியில் பாராட்டினாங்க. இதில் காப்பியக்கோ ஜின்னா ஷரீஃப்தீன் சாரும் மரணமான வாழ்ந்து மறைந்த இக்பால் சார் பிரபல எழுத்தாளர் லெக்சர் அவரும் அணிந்துரை தந்திருக்காங்க. இது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை தருகுது. அப்படி இந்த புத்தகம் இரண்டும். மூன்றாவது நாலாவது என்ன அறிவொளி தந்த பேராசர் அதிபரை சார்ந்த அந்த புத்தகத்தை எழுதியிருக்கீங்கன்னு. அதிபர் இவரிடம் நான் கல்வி கற்று தமிழ் பாடம் சிறு வயதில் கற்று இவர பாடசாலை நான் ஆசிரியராக கடமையாற்றினேன். பிறகுதான் ஆசிரியர் தொழில் விட்டு நான் வியாபாரத்தில் இறங்கினேன். அதால் இவர் ஒரு நாளும் லீவு கூட எடுக்கலை. இவர் பிள்ளை எல்லாம் நல்ல ஒரு ஆள் கல்வி திணைக்களத்தில் டிரெக்டராக இருந்து இப்போ யூகேயில் இருக்கார் மிஸ்டர் நலீர் இருந்து. மற்ற பிள்ளையெல்லாம் ஆசிரியர் தொழிலுக்கு நிற்காங்க. கடமையில் இருக்கும்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இருந்தார். இது நாங்கள் போன வருடம் நல்ல சிறப்பாக அவர் கல்வி கற்பித்து இறந்த பாடசாலையில் நாங்கள் கொண்டாடினோம். ஒவ்வொரு ஆக்கள் நீதிபான் இலங்கையில் வேர்ல்டில் ஹை தொழில் இருக்கிற ஆக்கள் எல்லாரும் தங்களோட கருத்துக்களை ஸ்காலர்ஷிப்பை இவர் படிப்பிச்சார். அதால் தான் அவரை பற்றி நாங்கள் எல்லாரும் தந்ததை நாங்கள் தொகுத்து நாங்கள் 3 பேர் இதை தந்துடுறேன். பிரதமர் நானும் இது எல்லாம் சேர்த்து செஞ்சு வெளியிட்டேன் நான். இது எனக்கு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது. இன்னும் 2 புத்தகங்கள் இருக்கி. பசி அணைத்த புஷ்பங்கள் என்றொரு புத்தகம், இன்னொரு ஆத்மீக சம்பந்தமான ஒரு கவிதை எழுதி கொண்டிருக்கின்ற முடியலை. அந்த புத்தகம் வெகு விரைவில் நான் வெளியிடுவேன். தமிழுடைய எனக்கு எப்பயும் ஒரு காதல் ஒன்று இருக்கு. எப்பயும் நான் தமிழுக்கு ஏனைய மொழிகளை விட நான் தமிழுக்கு முக்கியத்துவம். ஏனென்றா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் மற்றாக்கள்லாம் படிப்பிக்காங்க. இருந்தும் எங்களோட மொழி அழிந்திடக்கூடாதுன்னு எழுதுறதுல நான் மிச்ச கவனமாக இருக்கேன். என் பிள்ளைகள் மற்ற ஃபெமிலி ஆக்களை கூட நான் தமிழ் தான் படிப்பிக்க வற்புறுத்துறேன். அவங்களுக்கு என்னால் இருந்ததை படிப்பிச்சு கொடுத்தேன். நிச்சயமாக. அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த கடந்து போகும் சத்தங்கள் புத்தகம் மூலமாக சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை ஒரு தத்ரூபமா கொண்டு தான் அந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டிருந்தீங்க. சமூகத்துக்கு தேவை நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க அந்த புத்தகம் மூலமா. அது கிடைக்கப்பெற்ற இலக்கிய விருதுகளும் வந்து இருக்குன்னு சொல்லிங்க. அந்த இலக்கிய விருதுகளை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? உங்களுக்கு கிடைக்கப்பெற்றது? எனக்கு முதலாவது கடந்து போகும் சத்தங்கள் புத்தகம் வெளியிட்ட உடனே அதில் இருந்து ஒரு 6 மந்த் பிறகுதான் உலக இஸ்லாமிய இலக்கிய மாநாடு BMICHல் கிட்டத்தட்ட ஒரு 15 நாடுகள் பிரதிநிதிகள், கவிஞர்கள், கவிக்கு அப்துராஹமான் வந்தார், கவிஞர் மேர்த்தா வந்தார், பெரிய பெரிய கவிஞர்மார்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. அதில் எனக்கு ஒரு பொன்னாடை போட்டி விருது ஒன்று வழங்கினாங்க. நான் போட்டிக்கு அனுப்பினோம். அந்த போட்டிக்கு அனுப்பின தெரிவு செய்யப்பட்டுச்சு இந்த எனது புத்தகமும். அந்த ஆக்கள் அழைக்கப்பட்டு எங்களை கௌரவித்தாங்க. அதுக்கு சில அரசியல்வாதிகள், உள்நாட்டு வெளியாக்கள் சகலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தாங்க. பிறகு எனக்கு 2 என்ன விழித்தல் மனிதன் கட்டுரை. இது சாதாரணமாக ஒரு பாடசாலையில் மாணவனுக்கு தேவையான சகல அம்சங்களும் அதில் நான் சொல்லப்பட்டிருக்கு. விதவை பெண்ணை பற்றி, கல்வியை பற்றி, மளிகை தோட்ட தொழிலாளர் எதிர்நோக்கிற பிரச்சனைகள், நாட்டில் எது காணப்படுது, பெண்கள் எதிர்நோக்குற பிரச்சனை, சீதனை பிரச்சனைகள், விதவை பெண் படுற கஷ்டங்கள் எல்லாம் சமூகம், நீங்கள் சொன்ன மாதிரி சமூகங்கள் எதிர்நோக்குற பிரச்சனைகளை நாம் வடிவாக தெளிவாக செஞ்சு அந்த புத்தகங்கள் கூட எனக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. நூலக அங்கீகாரம் கல்வி திணைக்களத்தால். இது 2 புத்தகம் அங்கீகாரம் கிடைச்சது. பிறகு இந்தியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டயசிஸால் எனக்கு லிட்ரேச்சருக்குரிய கௌரவ விருது எனக்கு தந்தாங்க. அதையும் நான் இந்தியா சென்று அதையும் பெற்றுக்கொண்டு வந்தேன். அந்த யூனிவர்சிட்டியில் அதிகமாக பாடல்கள், நாட்டியங்கள், ஏனைய கலைத்துறைகளில் தான் கொடுத்தாங்க. அந்த நான் விண்ணப்பித்த காலத்தில் நான் மட்டும்தான் ஸ்லோனில் போனேன். வேறு ஏது சரி
ஒரு சின்ன ஒரு ஒன்று சரி ஒன்று கிடைக்கட்டும் உண்டு. இதுதான் நான் அதை விண்ணப்பித்தேன். நல்ல ஒரு எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு விருதுண்டு எனக்கு கிடைச்சி சந்தோஷத்தை தந்துச்சு. அப்போ அந்த கூட்டங்களில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பேசினார்கள். எதற்காக என்றால், நான் ஒரு 4 தலைப்பு, சிறுவர் துஷ்பிரயோகம், ஒருபால் திருமணங்கள், இதுகள் என்ன கடுமையாக எதிர்த்தேன் நான். ஏனென்றால் இயற்கைக்கு மாற்றமாக நடக்கிற விஷயங்கள் எனக்கு விருப்பம் இல்லை. அதே மாதிரி உடல் உறுப்பு விற்பனை, எங்களை பெருமதியான கிட்னி, கண்ணுகள், ஏனைய சில உறுப்புகள் எல்லாம் வியாபாரம் நடக்குது. நாங்கள் ஒரு டொனேட் பண்ணுற அவங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்குற மாதிரி ஒரு அன்பளிப்பு செய்கிறது வேறு, ஒரு தானம் செய்கிறது இல்லை. இது ஒரு வியாபாரமாக இடைத்தரகர்கள் லட்சக்கணக்கில் உழைக்க. இதை நான் கண்டிக்கிறேன். இதுக்கு சில எல்லா டாக்டரும் இல்லை, சில டாக்டர்மார்களும் பின்புலத்தில் இதை செஞ்சுட்ருக்காங்க. இது நான் கடுமையாக கண்டிக்கிறேன். தானமாக கொடுக்குறது அது சந்தோஷமான வேலை. ஒரு கண் தெரியா ஒருவனுக்கு கண் தெரிஞ்ச ஒரு ஆள் இறக்கும்போது தனது உறுப்புகளை டொனேட் பண்ணுறது பெரிய ஒரு புண்ணியமான வேலை. இது ஒரு வியாபாரமாக இது நோக்கிற பிள்ளை. அதே மாதிரி இறைவன் படைத்த ஆணுக்கு பெண்ணைத்தான். இது பெண்ணும் திருமணம், ஆணும் திருமணம், இன்னும் உலகம் இது. அப்போ எங்களோட சனத்தொகை எப்படி வளர்ற, இயற்கைக்கும் மாற்றம். அப்போ இதை சில நிறுவனங்கள் ஊக்குவிக்காங்க. நாவலுக்கு கடுமையாக ஏசி எனது கண்டனத்தை தெரிவித்து கவிதை மூலமும் கட்டுரை மூலமும் நான் தெரிவு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சிறுவர் துஷ்பிரயோகங்கள், சின்ன படிக்கிற பிள்ளைகள், சின்ன சிறுமிகள் எல்லாம் எவ்வளோ பேர்கள் போதை வசதிக்கு அடிமையாகி கெடுத்திருக்காங்க. அதுகளை கூட நான் கண்டிக்கிறேன். இப்படி நல்ல சில விஷயங்கள் கரண்ட் சிச்சுவேஷன் தற்போது மக்கள் எதிர்நோக்குற, இப்போது நாட்டில் உலகங்களில் நடக்கிறது, இது ஒரு வியாபாரமாக செய்கிற ஆக்கள் முகவர்களுக்கு, ஒரு வியாபாரிகளுக்கு எனது கண்டனத்தையும் எதிர்ப்பையும் நான் தெரிவித்து கவிதை மூலம் சொல்லியிருக்கேன். அதிகமாக கவிப்பேரரசு வைரமுத்து கூட செல்வார், நிலவும் பெண்கள் இருக்கும் வரை கவிதைக்கு அழிவு இல்லையா, கவிதை பிறந்து கொண்டே இருக்குமா. பெண்கள் அழகனாக்கள், பெண்களில் என்ன தெரியும் தானே, உச்சந்தலையில் உள்ளங்கால் வரையும் அழகத்தான் இருக்குது. அது எந்த பகுதியும் அழகத்தான் இருக்கும் அவர்களுக்கு. அதுக்காக அதே மாதிரி நிலவை பாருங்கள், நிலவோட அழகுக்கு ரெண்டும் இருக்கும் வரையும் கவிதை பிறந்து கொண்டே இருக்குமா. அதிகமான கவிஞர் அதுதான் மிச்சம் எழுதியிருக்காங்க. நான் சமூக பிரச்சனை செய்து தான் எழுதியிருக்கேன், அதையும் எழுதியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லலை. நான் சமூக பிரச்சனையும் ஒரு வித்தியாசமாக அணுகி எழுதினேன். அதை எனக்கு பாராட்டுகள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பட்டணம் எவோர்ட் தரும்போது என்னை சொன்னாங்க, இது ரெண்டும் நல்ல அறிக்கையும் கூட தற்போது எதிர்நோக்கிற பிரச்சனை. அதால் எனக்கு கொஞ்சம் ஆத்ம திருப்தியை தருது. பெருசாக நான் சாதிக்கன்னு சொல்லலை, இன்னும் அடுத்த புத்தகம் கொஞ்சம் வெளியிட இருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு திருப்தியை தருது. இந்த எழுத்துத்துறை இன்னும் பல கூட்டங்களும் செல்றேன், வேறு இலக்கிய மாநாடுகளுக்கு நான் கலந்து கொள்கிறேன். நான் களம்பில் நடக்கும், அவுட் ஆஃப் களம்புகளில் நடக்கிற விழாக்களுக்கு நான் கலந்து கொண்டு என்னால் எந்த பங்களிப்பை நான் இலக்கியத்துறைக்கு உயிருள்ளவரை செய்வேன் என்பதை உறுதிப்படுத்துறது. நிச்சயமாக எழுத்தாளர் அப்படின்னு வரும்போது தமிழ் மீது அதீத பற்று கொண்டவங்கன்னு ஆரம்பத்திலேருந்து சொல்லியிருந்தீங்க. அதுபோல் நீங்களும் உங்களுடைய துறை, இந்த எழுத்து சார்ந்த துறைகள், கவிஞர்கள் சார்ந்த துறைகளில் வந்து நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கு. முதலாவது வாழ்த்துக்கள், அந்த விருது உங்களுக்கு கிடைக்க பெற்றதுக்கு. அடுத்ததை தாண்டி ஒரு கேள்வி அப்படின்னு பார்ப்போமா இருந்தால், எழுத்தாளர் துறை மட்டுமே கிடையாது, எந்த துறை எடுத்தாலும் எதிர்கொண்ட சவால்கள் நிறைய இருக்கும் வாழ்க்கையில். முக்கியமாக உங்களுக்கு இந்த துறையில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. சவால்கள் என்றால் சிலர் நல்லா பேசுவாங்க, கதைப்பாங்க. சில பத்திரிகைகளில் கூட நாங்கள் நல்ல விஷயங்களை எழுதுனா அங்கேயும் ஒரு வெட்டு குத்து, தெரிஞ்சாக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. சிலாக்கள் நல்ல விஷயங்கள் என்று பார்த்து போடுவாங்க. அந்த டைமில் பேப்பரில் கடும் சவால்கள் எதிர்நோக்கணும் தான். சிலது அப்படி, சிலது நான் ஆக்கள் மனங்களை புண்படுத்த விரும்பலை. கடும் வெட்டு குத்துகள் இலக்கியத்துறையில் இருந்தது தான். சில நல்ல மனங்களும் இருந்தது. எவ்வளோ பேர் நல்ல ஆக்களும் இருக்கா, இந்த புத்தகத்தை படிங்க, இப்படி செய்யுங்க, உங்களோட துறையை இப்படி எழுதுங்க, இந்த வசனங்கள்லாம் இப்படி போகணும் என்று சில. எனது நண்பர் பொத்துவில் அஸ்மின் கவிஞர், பிரபல பாடல் ஆசிரியர், தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு பிரபல, அவர் கூட எனக்கு வாழ்த்துக்களை சொல்லுவார். நீங்கள் படிங்க, இன்னும் இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படி.
என்று சொல்லுவார். அதே மாதிரி கவிப்பேரரசு வைரமுத்து சேர்ற கவிதை புத்தகங்கள்லாம் பாருங்கள், ஒரு புதுவிதமாக இருக்கு. அந்த மாதிரி நல்ல தலைப்புகளை எல்லாம் இல்லை நீங்கள் எழுதணும்னு எனக்கு இன்னும் பலர் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லி கொண்டிருப்பாங்க. இந்தியாவில் பாடலாசிரியர் பழனி பாரதி சார், ஞானவல் சார், அவங்களெல்லாம் தொடர்பு இருக்கு. நான் போய் சந்திச்சு தான் வந்தேன். அவங்களும் நியாயமான தமிழ் படங்களுக்கு பாடலாசிரியர்கள், கவிஞர்கள். அவங்கள புத்தகங்களும் கூட நான் பார்த்து ரசித்து கொண்டு தான் இருக்கேன். கட்டாயமாக எந்த துறையும் இருந்தாலும் உங்களுக்கு எதிர்கொண்ட ஞானக்கரவல் சார் பிரபல பாடலாசிரியர். அதான் நீங்கள் சொல்லியிருந்த எல்லாருமே உங்களுக்கு ஒரு உதவிக்கரங்களாக இருந்திருக்கிறாங்க இந்த துறையில் சாதிக்கணும்ன்றதுக்காக. உங்களுக்கு இந்த துறையில் சாதிக்கிறதுக்கு முக்கியமாக ஊக்குவிப்பு கொடுத்தது யார்? முக்கியமாண்டா எனக்கு சில பத்திரிகைகள் எனது கவிதைகளில் போடுவாங்க. போட்டால் எனக்கு அது கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக இருக்கும். சில பேப்பர்கள் பத்திரிகைகளுக்கு நான் அனுப்புனா நான் எதிர்பார்த்த சில டொப்பிக்கல் இடங்கள் காணா பேஜியல் கூடண்டும் கூட சில டைமில் விட்டுவாங்க. அப்போ எங்களோட கருத்துகள் கூட பட் அங்கே அந்த இடத்துல சரியாக வராது. அது ஒரு பெரிய ஒரு திருப்தி இல்லை. ஆக்கள் நினைப்பாடு இவர் வந்துட்டு பேர் வரும் ஃபேமஸாக இருக்கும், ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா நான் என்ன சொல்ல வாரனோ அந்த விஷயம் சொல்லப்பட்டு இருக்கும். அப்படியும் வந்துருக்கு எனக்கு. அதால் இப்போ ஃபேஸ்புக்குகள், இன்ஸ்டாகிராம் அதுகள் வரத்தால் நான் ஃபேஸ்புக்லேயும் எனது கவிதையில் போடுறேன். அதில் வெட்டு குத்தி யாரும் இல்லை, நான் தானே சாலரையும் செய்கிறேன். அதால் சில கவிதையில் புத்தகங்கள்லையும் அப்படி தான் நாம் எழுதினத்தை அப்படியே போடலாம். பேப்பரில் கொடுக்க போல இப்படியான தணிக்கை குழுவால் சிலது அவளுக்கு பிடிக்காது, அதுகளையும் பட்டுவாங்க. அப்படியானது இன்னைக்கு. நிச்சயமாக எழுத்தாளர் துறை அப்படின்னு வரும்போது நீங்கள் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கீங்க. அதிலும் முக்கியமாக இன்னும் 2 புத்தகங்கள் வெளியிட தயாராகி கொண்டிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எதிர்காலத்தில் ஒரு எழுத்தாளராக இந்த விடயம் சமூகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொன்னால் உங்களோட எழுத்து துறையில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இதை நான் செய்வேன் அப்படின்னா. கட்டாயம் எங்கள் பிரச்சனை, சமூக பிரச்சனைகள் சாதாரணமாக இப்போ கல்வியில் நாங்கள் எதிர்நோக்குற பாடசாலை மாணவர்கள் வறுமையால் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கல்வி கற்றுறதுக்கு ஒவ்வொரு நிறுவனங்கள் பணம் படைத்தாக நல்ல மனமுள்ளாக்கள் முன் இந்த மாணவர் சமூகத்தை குறிப்பாக இனங்கண்டு ஏழைகள் மற்ற பாடசாலை மாணவர்களுக்கு கட்டாயம் உதவிகளை செய்யணும். இன்றைக்கு வாழ்க்கை செலவு கூட கல்வி கற்ப டியூஷன் முதல் அந்த மாதிரி இல்லை. இப்போ ஆசிரியர்கள் எல்லோரும் இல்லை, சிலர் பெரும்பாலான ஆசிரியர்கள் டியூஷன்களுக்கு இருக்கிறார். ஏழை மாணவர் கற்கிறது பெரிய கஷ்டம். ஏழைகளுக்கு பணம் வேணும். அப்போ அந்த பணங்களில் கொஞ்சம் பணம் படைத்தாக்கள் ஏனைய நிறுவனங்கள் கொஞ்சம் உதவி செஞ்சால் பெரிய உதவியாக இருக்குது. நல்ல திறமசாலிகள் இளைமறை காய்வாக இருக்காது, அவங்களையெல்லாம் வெளிக்கொண்டுடலாம். அவர்களில் கலைஞர்கள் இருக்காங்க, இலக்கியவாதி இருப்பாங்க, என்ஜினியர்ஸ், டாக்டர், வேறு வேறு துறை சார்ந்த நிபுணர்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது ஒரு வறுமை ஒரு தடையாக இருந்துடக்கூடாது. நல்ல மனம் படைத்தாக்கள் கொஞ்சம் முன்னுக்கு வரணும். எல்லா சமயங்கள்லேயும் நல்லாக்கள் இருக்காங்க, நல்ல மனம் படைத்தாக்கள். அவங்களெல்லாம் இந்த மாதிரி இலைமறைவாக காய அறிகிற குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு கை கொடுக்கணும்னு நான் அதை விரும்புகிறேன். நான் அதை வலியுறுத்துகிறேன். நாங்கள் வேறு வேறு நிறுவனங்கள் கூட பாடசாலை மாணவர்களுக்கு அப்பியாச கோப்பி, பேக்குகள், இப்படியான இதுகளெல்லாம் என்ன மூலம் சில நண்பர்கள் செய்து கொண்டிருக்காங்க. இந்த எழுத்துத்துறையால் நான் இதில் வலியுறுத்துகிறேன் நான் கட்டாயம். அதே மாதிரி மொழி பாதுகாக்கப்படணும். கல் தோன்றி மண் தோன்றி காலம் முதலே உருவாகின தமிழ் மொழி எங்களை எவ்வளோ இலக்கியவாதிகள், எவ்வளோ பல வள்ளுவர், பாரதியார், ஔவையார், மற்ற உமர் புலவர், இப்படியான வரலாற்று புலவர்கள் வாழ்ந்து மறைந்த தமிழை வளர்த்தார்கள். பல மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்கள் ஒவ்வொரு சங்க காலங்களிலிருந்து வளர்த்த அந்த தமிழை நாங்கள் எக்காரணம் கொன்றும் அதை அழிஞ்ச இடம் கொடுக்கக்கூடாது. நாங்கள் வளர்க்கணும், சகலரும் ஒத்துழைக்கணும் என்று நான் இதில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதை நாங்கள் இலக்கிய புத்தகங்கள் கவிதையாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம். இதை நான் கட்டாயம் என்னை போன்ற ஏனையவர்களும் வலியுறுத்துகிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிறார்களும் கூட தமிழை வளர்க்காங்க. இந்தியாவில் குறிப்பாக நல்ல வழக்கம். இங்கேயும்
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்க்கணும்னு எதிர்பார்க்கும். நிச்சயமாக. அதாவது தமிழ் ஒன்றுதான் ஆதிகாலம் தொட்டு வந்த தமிழ் வந்து இன்றைய காலகட்டங்கள்ல வந்து இலங்கையை பொறுத்த மட்டிலும் வந்து சற்று குறைவானதாக தான் காணப்படுது. மாணவர்கள் மத்தியிலும் அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லும்போது அந்த ஆரம்பத்திலே அந்த ஆ என்ற அந்த வார்த்தையும் அந்த தமிழ் புழக்கத்திலே வளர்த்து கொண்டு வந்தால் தான் வந்து அந்த பிள்ளை வந்து சமுதாயத்துக்கு வரும்போது தமிழ் மீது ஒரு பற்று கொண்டு ஒரு நல்ல ஒரு பிரஜையாகவும் வருவாங்க அப்படின்றது தான் உண்மையும் கூட. இலங்கையில் முக்கியமாக இந்த தமிழ் மீது கொண்ட பற்று வந்து எல்லாருக்கும் அதிகமாக குறைந்துட்டு வருது. அதுக்கான காரணம் உங்களுடைய கண் பார்வைக்கு எப்படி காணப்படும்? தமிழில் குறைஞ்சென்று சொல்கிறதுக்கு இல்லை, சாதாரணமாக வெளிநாடுகளில் இன்டர்நேஷனல் ஸ்கூல்கள் இங்கே வியாபார ரீதியாக வைக்காங்க. அவங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்கள் மேலை தேச நாடுகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு போகிறதுக்காக இங்கே அவங்க ஆங்கிலத்தை ஒரு மொழியாக கற்காங்க. அப்படின்னு இல்லை, தமிழில் படித்து ஆங்கிலத்தை நாங்களும் வேறு ஒரு மொழியாக பற்றி போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் டாக்டர் இன்ஜினியர் வர்றது தமிழ் மூலம் இல்லை சிலபஸ்களெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டு அரசாங்கம். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. அது மாதிரி நாங்கள் கட்டாயம் இங்கிலீஷெல்லாம் படிக்கணும் இல்லை, எங்களோட மொழி தேவை இங்கே படிக்கலாம். அடுத்து இங்கே தமிழ்களில் அது அரசியல்வாதிகள் தான் அதுகளில் கொஞ்சம் கணக்கெடுக்கிறத அவங்க கவலையினமாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வளர்க்கணுங்கிற தமிழ். அதுக்குன்னு நல்ல பற்றான அமைச்சர்கள் போகணும். தமிழை எல்லா தாய்மொழியாக நாம் கொண்ட இருக்கோம், அது சந்தோஷம். இலங்கை உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இப்போ தான் கொஞ்சம் அமைதி நிலம்புது. இந்த தமிழில் வளர்க்கலை நியாயமான அரசியல்வாதிகள் எல்லாம் சில ஆக்கல்கள் செய்த வேலைகள் இப்போ கொஞ்சம் தற்போதைய அரசாங்கங்கள் ஏனைய ஆக்கலும் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தமிழை வளர்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். சகல நிறுவனங்களையும் திணைக்கழகத்திலையும் தமிழுக்கு ஒரு பிரிவொன்று இருக்கணும். மும்மொழி சிங்களத்துக்கு எப்படி இருக்கோ ஆங்கிலம் அதே மாதிரி தமிழுக்கு கட்டாயம் இருக்கணும். தமிழை இந்த வகையிலும் நாங்கள் புறக்கணிக்க முடியாது, யாரும் புறக்கணிக்க அனுமதிக்கவும் கூடாது. அது வார சகலரும் வலியுறுத்திட்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக. அதாவது தமிழ் மீது அதீத பற்று கொண்டிருப்பவங்க தாண்டி தமிழை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் வந்து எழுத்தாளர்கள் மட்டும்தான் வந்து நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் வெளியிடுற ஒரு புத்தகங்கள் காரணமாகவும் சில விஷயங்கள் மாற்றத்தை உருவாக்கும், சமூகத்தினிடையே மாற்றத்தை உருவாக்கும், மனிதர்களிடையே பல விஷயங்களை கொண்டு வரும் அப்படின்ற நம்பிக்கையோட திருத்தெழும் எண்ணங்கள்னு சொல்லி உங்களுடைய புத்தகங்களில் வந்து கவிதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? திருத்தெழும் எண்ணங்கள் என்னது முதலாவது, அதில் தாயை பற்றி சொல்கிறேன். தாயின்டா சிறு வயதில் தாய் எங்களுக்கு, நான் ஒரு 5 வயசு இல்லை 6 வயசு இருக்கல தாய் இழந்தேன். அப்போ எங்களை வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரத்தில் நல்ல மரங்கள் நல்ல பழங்கள் இருக்கும், தென்றல் வீசும். தாயிட காலில் இருந்து இடுப்பில் எனது தலையை வைத்து நிலாவை காட்டி நல்ல தென்றல் வீச அம்மா எனக்கு சாப்பாடு. அதை வச்சு நான் தாயின் தாளாட்டுன்ற ஒரு கவிதை ஒன்று எழுதினேன். நிலவின் ஒளி தரையில் என் தலையோ தாய் மடியில் என்று ஆரம்பிக்கும். அது கொஞ்சம் மறந்துட்டார் கவிதையை. அந்த இதில் வேண்டாம், எனக்கு வாய்ச்சி காட்டலாம். நிலவின் ஒளி தரையில் எனது தலையோ தாய் மடியில் என்று வச்சுட்டாங்க எழுதினேன்னா. அப்போ என்னென்னா அந்த சூழல் தென்றலும் வீசியது, நிலவையும் காட்டி நிலவோட அழகையும் ஏனைய சுற்றாடலையும் வச்சு எனக்கு அம்மா உணவு ஊட்டுவாங்க. அதை வைத்து தான் நான் இப்படி இருந்து நீங்கள் இறந்துட்டீங்களேந்து போய் முடிக்கணும். அது தாலாட்டு. மற்ற இதுகளெல்லாம் ஒவ்வொரு அந்த நிலப்பாடுகளுக்கு பாடசாலை வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி சில வெட்டுக்குத்துகள் பாதிப்புகள் எல்லாம் கடந்து நான் வந்திருக்கேன். எல்லா வாழ்க்கையில் எல்லோரும் எங்களோட நல்லடிப்பாங்க எதிர்பார்க்கையில் வார சகல எழுத்தாளர்களும் அதை நோக்கி தான் இருக்காங்க. நான் அன்னொரு புக்கில் பார்த்தேன், ஒவ்வொரு துறையிலையும் சினிமா துறையில் எடுத்தாலும் சரி ஏனைய இலக்கியங்கள் எடுத்தாலும் கூட ஒவ்வொரு கவிஞர்மார்களையும் மிச்சம் கஷ்டப்பட்டு தான் தங்கள் ஆக்கங்களை வெளிப்படுத்திக்க. ஒன்றிலே அவங்க வந்ததுக்கு பிறகு தான் அவங்களோட இவ்வளோ சிரமசாலியாண்டு வருது. அதுக்கு முதல் அவங்க நல்லா கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு உள்ள மட்டும் இல்லை, எல்லாருக்கும் உள்ளது தான். எல்லாரும் உதவுவாண்டு சொல்கிறதுங்க இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு திறமசாலியை
மறைக்கையில் ஆயிரங்காய் கொண்டாலும் ஆயிரம் கரங்கள் கொண்டும் சூரியன் ஒளியை மறைக்க முடியாது. அது மாதிரி திறமைசாலி வந்து தான் ஆவான். அதை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறது. கட்டாயம் திறமைசாலியில் நாங்கள் இனங்கண்டு ஊக்குவிக்கணும். நிச்சயமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக வெளியிடப்பட போற புத்தகங்கள் 2 இருக்குன்னு சொல்றீங்க. அண்மையில வெளியிட போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த புத்தகத்தை பத்தி சில விஷயங்களை சொல்றீங்களா? பசியை அணைத்த புஷ்பங்கள். பசியை நீங்க எல்லாரும் யோசிப்பீங்க, எப்படி அந்த பசி உண்டு. ஒருவனுக்கு பசிச்சா சாப்பாடு தான் போகணும், தடுக்க முடியாது. தடுக்க இல்லாது. மலர் எப்படி உங்களோட பசி அணைக்க முடியும் சொல்லுங்க? முடியாதானே. ஒரு பசி வந்தா பூக்களை சாப்பிடுவீங்களா? கட்டாயமா கிடையாது, சாப்பிட இல்லை. இது என்ன நான் சொல்றேன்டா, கண்ட ஒரு காட்சி. நான் கவிதைகள் இதை ஒரு இடத்துல இருந்தா, எங்களை வீட்டுக்கு அங்கால ஒரு இடங்கள்ல நல்ல அழகான மல்லிகைப்பூ, ஏனைய மலர், ரோசா பூவெல்லாம் இருக்கு. ஒருவன் வருவார் பைக்கில் வந்து அங்கால இங்காலையும் பார்த்து அவசரமாக எல்லா மலர்கள்லேயும் ஒரு பேக்கை கொண்டு வந்து களவுல இவர் பறிச்சிட்டு இப்படியே போவார். எனக்கு அதை கண்டோன்னே ஒரு வகையில் யோசிக்கிறாடி, என்ன இந்த மாதிரி இன்னொருவண்ட தோட்டம், ஏன் இவர் ஒரு இந்த வேலை செய்கிறாருண்டு எனக்கு ஒரு துண்டில் சரியான மன வருத்தம். ஏன் இவரை கொஞ்சம் ஏசத்தான் போகணும் உண்டு. நிறைய நான் போகலாம் ஓடி போயிரு. அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த மலர்களை கொஞ்சி போட்டு இவர் பேக்கில் எடுத்துகிட்டு போயிடுவார். பிறகு ஒரு நாள் கண்டன் இவர் இந்த மலர்களையெல்லாம் கோர்த்து பூமாலையாக்கி கோயில் வீதியில் விற்பாங்க. மலர்களெல்லாம் பெண்களும் கூட கல்யாணம் முடிக்கிற பெண்கள் மற்ற பெண்களுக்கு மலரோட விருப்பம் தானே, அந்த பூ முடித்து அதை அழகாக அலங்கரிக்க பாவிப்பாங்க. பிறகு இந்த மலர்களை விற்று தனது வீல் சேரில் ஒரு அம்மா வந்தா. அன்று தான் எனக்கு விசாரிக்க பார்த்தேன், யாருண்டா ஒரு அம்மா. அவங்களுக்கு இவர் இந்த பணத்தில் சாப்பாடுகள் வாங்கி கொடுத்தாரு. அதோட எனக்கு நான் தவறாக புரிஞ்சது, இவரோட இருந்த கோவம் இல்லாமல் போயிட்டு. அப்போ யோசிச்சு போட்டு தான் நான் யோசித்தேன், இந்த இவனும் இதை செய்கிறான்டா ஒரு விஷயம் ஒன்றிக்கு. அப்போ தான் இதை வச்சு தான் அந்த தலைப்பை மாற்றினேன். பசியை அந்த பசியை அணைக்கிது தானே இந்த மலர்கள். அந்த மலர்களை அவர் விற்று தன் தாய்க்கும் அவரும் சாப்பிட்றாரு. அந்த இதை வச்சு தானே ஒரு கவிதை வந்து அடுத்த புத்தக ஒளியில் இருக்கேன். அதில் சகல தலைப்பும் வருது. தாயை பற்றி திரும்பி எழுதுறேன், சீதனா எழுதுறேன், பெண்கள இப்போ எதிர்நோக்கிற பிரச்சனைகள், காதல்கள், இளைஞர்கள் பற்றி, குளங்களில் மாலை நேர இயற்கை காட்சிகள். ஒரு கவிதை என்றால் தனியை பல சுவையில் கொடுக்கணும். சில ஆட்கள் போர்க்கவிதைன்னா போரை மட்டுமே கொடுப்பா. சில இவ்வளவு கெட்டிக்காரன் இருக்காரு, சிலருக்கு விருதுகள் கிடைக்காத காரணங்கள் என்னென்னா, சில ஆட்கள் போர்க்கவிதைன்னா போரை மட்டுமே செல்வா, சில கல்வின்னா கல்வியை சொல்வா, சில காதல்னா காதல். அப்படின்னு இல்லை. ஒரு கவிதையை எடுத்து அதில் காதல் இருக்கணும், வீரம் இருக்கணும், ஏனைய பல உணர்ச்சிகளை கொடுக்கணும். அது அங்கே ஈடுபடுறது. நிச்சயமாக எல்லா பல சுவையில் ஒரு கவிஞர் கொடுக்கணும். சில கவிதையில் பாருங்கள், நாங்கள் இப்போ அல்லாமா இக்பால்றது, ஔவையார் எல்லாம், ஷேக்ஸ்பியர் எல்லாம் கிட்டத்தட்ட பல நூற்றாண்டுகள் பழமையானது. ஆனால் அவங்களோட கவிதையில் கவிஞருக்கு மரணம் இல்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கும் ரசிக்கும். ஏன்? அவங்க பல சுவையான கவிதையில் தந்திருக்காங்க. அப்படி பல சுவைகள் தரன் ஒரு கவிஞர் இருந்தால் அப்போ தான் அது அவர் தெரிவு செய்யப்படுவார், பலர் பாராட்டுகளையும் பெறப்படுவார். என்ன அடுத்த புத்தகத்தில் சகல சுவைகளையும் கொடுக்கக்கூடிய மாதிரி நான் வெளியிடுவேன் என்று உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு புத்தகம் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும், மனிதனுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து ஒரு புத்தகத்தின் சமூகம் சார்ந்த விஷயங்களை கொடுப்பீங்களா இருந்தால் வந்து கட்டாயமாக மாற்றக்கூடிய விஷயங்கள் கட்டாயமாக ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோட நீங்கள் வெளியிட இருக்கக்கூடிய அடுத்த புத்தகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கணும். அதையும் தாண்டி இன்றைய நாள் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியின் அறுதி பக்கத்தோடு பல விஷயங்களை பேசியிருந்தோம். உங்களோட துறை சார்ந்த விஷயங்களை பேசியிருந்தோம். இதையும் தாண்டி இந்த எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்களை, கவிதையும் தாண்டி நிறைய விஷயங்களை சாதிக்கணும், உங்களிடத்து நிறைய விருதுகள் நீங்கள் பெறணும்னு ஆதவன் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.